ஹலோ எவ்ரிவன், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு ரெசிபி வீடியோ பார்த்துடலாமா? என்ன ரெசிபின்னு தானே கேட்குறீங்க? உருண்டை குழம்பு தாங்க. நம்ம டெல்டா ரீஜியன்லேயே ரொம்ப ஃபேமஸான ஒரு ரெசிபி நம்ம உருண்டை குழம்பு தாங்க. அதுக்கு தேவையான அளவு புளி, அதாவது ஒரு நெல்லிக்காய் சைஸில் ஒரு புளி எடுத்து ஊற வச்சுக்கோங்க. அப்புறம் முருங்கைக்கீரை, தாளிக்கிறதுக்கு தேவையான வெங்காயம் கொஞ்சமாக, அதுக்கப்புறமா ஒரு 4 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கோங்க. உருண்டைக்கு கருவேப்பிலை, பூண்டு 4 பல், இஞ்சி சின்ன துண்டு, சோம்பு, பச்சை மிளகாய் 2 இதெல்லாம் கட் பண்ணி வச்சுக்கோங்க. பச்சை மிளகா வேணாலும் சேர்த்துக்கலாம், அப்படி இல்லைனா மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் தான் தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ். இப்போது நம்ம ஊற வச்ச கடலைப்பருப்பு அண்ட் துவரம்பருப்பு ரெண்டுத்தையும் நம்ம ஒரு 2 மணி நேரம் முன்னாடி ஊற வச்சிடலாம். அதை நம்ம மிக்சர் ஜாரில் போட்டு பேஸ்ட்டாக எடுத்து வச்சுக்கலாம். அது ரொம்ப பேஸ்ட்டாகவும் இருக்கக்கூடாது, லைட்டாக கொரப்பு தன்மையோடு இருக்கணும். அதில் நம்ம நறுக்கி வச்சுருக்க பச்சை மிளகாய், கருவேப்பிலை, இஞ்சி துண்டு சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கோம், அப்புறம் பூண்டு சேர்த்துருக்கோம், அப்புறம் சோம்பு தட்டி வச்சுருக்கிறது, அப்புறம் தேவையான அளவு வெங்காயம் சேர்த்துக்கலாம். இப்போது முருங்கைக்கீரை சேர்த்துக்கலாம். இப்போது தேவையான அளவு உப்பு, அப்புறம் மஞ்சத்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. அப்புறமா தேவையான அளவு மிளகாத்தூள் ரொம்ப காரமாக இருக்கிறனால கொஞ்சமாக தான் சேர்த்துருக்கேன். அண்ட் ஆல்ரெடி நம்ம பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம். இப்போ நம்ம ஊற வச்ச புளியை நல்லா கரைச்சி வடிகட்டி எடுத்துக்கிட்டு அதில் 1.5 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். அப்புறம் உப்பு தேவையான அளவு. இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுக்கிட்டோம். நம்ம குழம்பு தாளிக்கும் போது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நம்ம வீட்டில் காய்கறி இல்லாத டைமில் இந்த குழம்பு ரொம்பவே நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்காய் சோம்பு பேஸ்ட்டும் ரெடி பண்ணியாச்சு. நம்ம அந்த உருண்டைக்கு போட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி உருண்டையும் எடுத்து வச்சாச்சு. அடுத்தது வெந்தயம், கருவேப்பிலை, தேவையான அளவு வெங்காயம் சேர்த்து வதக்கிட்டு நம்ம கரைசல் ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதை சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுட்டு அதில் நம்ம தேவையான அளவு தேங்காய் பேஸ்ட் எடுத்து போட்டுக்க வேண்டியதான். இப்போ இது நல்லா கொதிக்க விட்டுட்டு கொதி வந்ததுக்கப்புறமா உருண்டையை சேர்த்தலாம். நீங்கள் ஏதாவது உடஞ்சிரும் அப்படின்ற எந்த வித தயக்கம் பயம் எதுவுமே தேவையில்லை. ஏன்னா நம்ம அப்படியே கொதிக்கிறப்போ போட்டோன்னா அது உடையாது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மெத்தடை. சில பேர் ஆவியில் அவிச்சு அப்படி போடுவாங்க, பட் நான் ஸ்ட்ரைட்டாகவே குழம்புல போட்டிருக்கேன், உடையவே இல்லை பாருங்கள். அப்புறம் அதுலேருந்து ஒரு உருண்டையை எடுத்து நான் சைடில் வடை மாதிரி பொரித்து சாப்பிட்டேன், ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்தது. இதே மெத்தடில் நீங்கள் வடையாகவும் ட்ரை பண்ணிக்கலாம். அப்புறம் ரைஸ், உருண்டை குழம்பு, எள்ளு துவையல், அப்பளம் வச்சு சூப்பரான காம்பினேஷனில் செம்மையாக சாப்பிட்டாச்சு உருண்டை குழம்பு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்